கண்ணு மொழி வாங்கி ஓடுற பஞ்சாரத்தை போட்டு மூடுற. நல்லா இருக்குல்ல பாட்டு. 100வது படமா ஜிவி பிரகாஷ்க்கு பராசக்தி சிவகார்த்திகேயனுக்காகவே டெய்லர் மேட் சாங் மாதிரி அமரன் மாதிரியே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஸ்ரீலீலா அவங்க தான் அதில் ஜோடியாக நடிக்கிறாங்க. சுதா கங்கரா டைரக்ஷனில் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது Jan 14th. படத்துல இருந்து சாங்கு பட்டே கிளப்புதுங்க. ஜிவியோட பர்ஃபெக்ட் ஸ்டைலு, அந்த வாய்ஸை பாருங்க. நம்ம ஷான் ரோல்டன் பாடியிருக்காரு, அப்புறம் தி அவங்க பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பாடினது அவ்வளோ ஆப்டாக பொருந்தி இருக்கு இந்த படத்தில். ஜிவி தாயா இப்போதைக்கு இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் சென்சேஷனலாக கொஞ்சம் காலத்தால் அடிக்க முடியாத ஹிட்ஸை கொடுக்குறது. மற்றதெல்லாம் சும்மா டம்மு 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 டிப்பு டிப்புன்னு என்னத்தையோ போடுறாங்க. அதெல்லாம் அந்த ஒரு 3 நாள் 4 நாள் தான். இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னமும் போலீஸ்ல தான் இருக்கேன். இப்போ இன்ஸ்பெக்டர் தான், இன்ஸ்பெக்டர் ரசூல் இப்ராஹிம். விஜய் சேதுபதிக்கு ஒரு லக்கு தாங்க. செக்க செவந்த வானம் அந்த படத்துல கடைசியில எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவர் தான் ஸ்டாரா மின்னுவாரு கிளைமேக்ஸ்ல. அந்த மேட்ருக்காகவும் என்னவோ மணிரத்னம் திரும்பி அவரை சோலோ ஹீரோவா வச்சு ஒரு படத்தை இயக்க போறாரு. ஆனா மணி இப்போதைக்கு என்னமோ ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு லவ் மூவி தான் இயக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் மேபி டேக் ஆஃப் ஆகும். பட் விஜய் சேதுபதி ஹீரோ, மணிரத்னம் டைரக்டர், AR ரஹ்மான் மியூசிக், கன்ஃபார்ம்டு காம்போ. நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. கொலை நடக்கிறதுக்கு சரியா 1 மணி நேரம் முன்னாடி கொல்ல போற கேரக்டர் பேரை வெளிப்படுத்துவேன். ஆரியன் படம் பார்த்துருப்பீங்க தியேட்டர்ஸ்ல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்ப வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவான ஆட்கள் எல்லாம் போட்டு தள்ளுற சீரியல் கில்லர் மாதிரி ஒரு கதை போகும். பட் இங்க இந்த கிளைமேக்ஸை மாற்றிருக்காங்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து. அதை விஷ்ணு விஷால் அவரோட அந்த சக்சஸ் மீட்லேயே சொல்லியிருந்தாரு. நம்ம கூட ரிவ்யூவில் இந்த படத்தை ரொம்ப தான் பாராட்டியிருந்தோம். இருந்தாலும் அந்த மாதிரி தான் அது இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு படம். டக்குன்னு அடுத்தடுத்து போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ இருக்க கிளைமேக்ஸ் நமக்கு ஒட்டுதான்றதை அடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற ரெடியாக இருங்க. பாய்.